இன்னைக்கு நம்ம புது சேனலான டிஎம்டி கேமிங் இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சாரி, டிஎம்டி டைனமிக் கேமிங் நான் மாற்றி சொல்றேன். அதை விடுங்க. இன்ட்ரோ வரைக்கும் வீக்லி தேர்ஸ்டே கேமிங் இருக்கு. ஒரு கேமிங் வீடியோ வருங்க, நீங்க அதை பார்க்கலாம். ஆனா இதுக்கு நடுவுல குறுக்கால கௌசிக் பண்ணான்ட்டு என் தம்பிய வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பான். இப்ப என் தம்பிய கேளுங்க. ஹலோ காய்ஸ், நான் தான் மோனிஷ் குமாரோட தம்பி. இந்த டிஎம்டியோட ஃபுல் ஃபார்ம் தேவ் கிஷோர் மோனிஷ் குமார் டைனமிக்கா வர்தினி. இதோட இதுவே டிஎம்டி டைனமிக் கேமிங். அதுதான் காய்ஸ், ஃப்ரைடே அண்ணாவே சொல்லிட்டா அது எல்லாம். இப்ப நம்ம கிராணியோட வீட்டுக்கு கிராணி அடிச்சு தள்ளி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க गाइस, அதான் நம்ம பண்ண போறோம். அடுத்த வீடியோ வந்து ட்ரெயின் எஸ்கேப்பா இருக்க போகுது. இப்போ நம்ம ஈஸி லெவல் தான் விளையாடுறோம். ஒரு நாள் ஒரு லெவலை ஏத்துவோம் गाइस. ஏன்னா இப்ப இதை நாங்க ட்ரை பண்ணிட்டோம், இனிமேட்டு வரும் गाइस. ஓகே, என் தங்கச்சி என்ன சொல்றான்னு கேளுங்க. ஹலோ गाइस, என் பேர் தான் டைனமிக்கா வர்தினி. எங்க நான் தான் மோனிஷனாக்கான தங்கச்சி. பாத்துட்டாங்க गाइस. ரெண்டு பேரும் வராங்க गाइस. மோனிஷனோட பேரு வந்து மோனிஷ் குமார். ஓகே 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 गाइस, இப்போ வந்து நம்ம கேம் பிளே அப்படியே கண்டினியூ என் பேர் வந்து டைனமிக்கா வர்தினி. இப்போ வந்து நம்ம கேம் பிளே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம இது பண்றதுக்கு முக்கியமான விஷயம், ஆமா गाइस, இப்ப ஜெனரேட்டர் கேபிள் இங்க தான் இருக்கு, பொறுமையா எடுத்துக்கலாம். ஆனா கிராணி கீழே கிளவி அங்க போறாங்க गाइस. ஓகே गाइस, கை கால ஒடிச்சு கீழே விழுந்தனாலன்னு சொல்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஆகக்கூடாது, வேண்டிக்கோங்க गाइस. இப்ப கீழே இறங்கணும். குறுக்கால கௌசிக் கொண்டான்ற மாதிரி இந்த ஸ்டெண்டி நான் வந்துகிட்டே இருக்கு. மோகினி பிசாசு அப்பப்போ வருது गाइस. அது பாருங்க, என் தம்பி எல்லாருக்கும் பேர் வச்சான். தாத்தா கிங்கடா பேரு கிழவா. ஏய், நல்ல முரட்டுத்தனமால இருக்கு பேரு. நம்மளுக்கு வந்த உடனே கோகனட் கடிச்சிருக்கு गाइस. ஆனா நம்ம இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டம் சும்மா கேவலமா இருக்கும். ஏய் கிழவி, என்ன நாங்க வந்த உடனே பயந்துட்டியா? எங்க இருக்க? ஏய் இருடா, அவளே ஏதாவது சத்தத்தை போட்டு வேற அப்படிமா முன்னாடி வா வா முடிஞ்ச அந்த புரியா வா. என் தம்பி வாய வச்சான் ஸ்டார்ட்டா போயிடுச்சு गाइस. இதுவே நான் அமைதியா இருப்பேன் गाइस. போல தும்புக்கும் போல गाइस. அப்படிலாம் இல்ல गाइस, கேம் பக் ஆயிடுச்சு. ஜாஸ்டிக் தானாவே மூவ் ஆயிடுச்சு गाइस. அது இன்னும் பக் ஆயிடுச்சா இல்லன்னா அதாவது ஸ்கிரீன் டாப் பண்ணிட்டு அது மாதிரி போட்டா எதுவுமே தெரியல. ஆனாலும் நீ சும்மா இருக்கணும். நாம வந்தோம். பின்னாடியே வர ஓகே गाइस, கிளே வந்தா போனா நம்ம இங்க வாங்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ ஷார்ட்டா தான் गाइस இருக்கும். நான் கட் பண்ணி போடுவேன். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்க கூடாது, நீங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா இந்த வீடியோ பார்க்கணும்டாங்க. பாருங்க, ஏமா அவன் பார்த்தேன். ஏய் நீயாரா, என்னடா சௌக்கியமா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? பாருங்க, ஒருத்தரன்ற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். தோ இந்த வீட்டு அம்மா வந்தாச்சு. இப்ப பாருங்க, எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிடிக்கிறன்ற பேர்ல போனதான் பக்காச்சி ஜாஸ்தில போச்சு. இப்போ கிளம்ப பார்த்தாங்க, நம்ம சொல்லியும் போச்சு. என்னடா பேரனா லொசுக்காவுது லொசுக்காவுது. போடா பாருங்க, என் தம்பி இந்த அளவுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டான். சரி விட, அவன் போனோம். அதுக்கப்புறம் தான் கதைய என்னடா 2 பேர் சேர்ந்து தொத்துறீங்க ஜோடி. இன்னும் 2 பேர் ஜோடியாலாம் நான் தொத்தல. ஜோடியா ஜோடியா ஜோடியா
பார்த்துட்டு வரேன்டா. அடான் கிளவி, என்ன பிடிக்கிறதுக்கு நீ ஒரு பேன் போறியா? பின்னாடி வந்துட்டு இருக்கா பாருங்க. எங்க முடிஞ்சா அந்த புடி கால் உடஞ்சி. நீ வயசான காலத்துல என்ன எதுக்கு இங்க அடைச்சு வைக்கிற? உனக்கு அந்த வேலை தேவையா? பாரு ஜோடியா பத்துறாங்கயா. இந்த சைடு வந்து அவன் வரேன், அந்த சைடு வந்தாங்க பாருங்க. நான் என்னத்த பண்ண கடவுளே. என்னடா நடக்குறீங்க? சுத்து போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஹஸ்பண்டுக்கு மரியாதை எல்லாம் குடுத்தாங்களே, அவங்கள காணல. பாருங்க போற வழியில எல்லாம் டிராப்ப போட்டு வச்சிருக்கா. இதுல என்னன்னா பண்றது? ஏய் பொகவாய் கிளவிய, இதுக்கப்புறம் நானும் உன்னை கலாய்ப்பேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப பண்ணியா இருக்கும். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கான். டோலி 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 கிளவா, என்ன டோலி டோலின்னு பாட்டு பாட்டுருக்க? எங்கட்டு போய் விடுவ டோலில? சொல்லு நானும் உன் பின்னாடி வரேன். இல்ல ஆனா கிச்சனுக்கு எட்டு போய் மரியாதை பண்றது மட்டும் பாக்காத. டோலி டோலின்னு யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுனுங்கறாடா. எங்களை வந்து தொட்டத விட்டு அவன மர்க்கைய பண்ணு. பக்கவாய் வச்சுன்னு வருது பேரு. பல்லும் இல்ல ஒண்ணும் இல்ல. இங்கே கிளம்பி இருப்பான்னு எதிர்பார்த்தேன், ஆனா யாரும் இல்லை. நான் இன்னை செய்வது இருங்க கிளம்பி முடிப்போம். எங்கடா இருக்க? ரெண்டும் வயசான காலத்துல வந்து இங்க வந்து கொடுமை பத்துது. அதனால நாங்க இங்க உங்களை இது பண்றோம். இதுல தர்மம் காய்ஸ், அதர்மம் இல்ல காய்ஸ். அவங்க பண்றது அதர்மம். அது பேர் அகர்மம். என் தம்பி ரொம்ப இதுவா இருக்கிறாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல. தூய தமிழ்னா அவனுக்கு வாயில வரவே மாட்டேங்குது. வாயில விளக்குன்னு வச்ச மாதிரி. செக்கி கச்சிருக்கு காய்ஸ். நம்மளுக்கு செக்கி கிடைச்சிருக்கு, அது சந்தோஷத்தை தான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி செக்கி எடுத்து அந்த செட்டி இருக்கிற இடத்துல தூக்கி போட்டு நம்ம போயிட்டு காக்காவா மர்கியா பண்ணிட்டு மோகினி பிசாசு வேற காய்ஸ் நடுவுல வந்து இது பண்ணுது காய்ஸ். ஆமாங்க முக்காவாசி இதாரே தொல்லை. ஃபர்ஸ்ட் இத முச்சாதான் நம்ம ஷெட் பக்கம் போயிடலாம். இந்த கீயை இந்த ஷெட் பக்கம் போட்டு வலிக்கிட்டே அங்கே போச்சு. இப்போ நம்ம காக்காவை மர்கையா பண்ணிட்டு அதுகிட்ட இருக்க அந்த கேபிள வாங்கலாம். நம்மளுக்கு மட்டும் இந்த ஒரு இது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் காய்ஸ். இந்த ஸ்லெண்டரே நான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு போட்டு பழக்கலாம் காய்ஸ். ஆமா காய்ஸ், எனக்கு வர கிரானிய கூட பரவாயில்ல காய்ஸ். இந்த ஸ்லெண்டரை நான் பிசாச வச்சுன்னு ஒண்ணும் முடியல காய்ஸ் நம்மளால. இந்த பக்கம் திரும்பனே வந்து நிக்குது. அந்த பக்கம் காய்ஸ் ஹேங் பண்ணிடுது காய்ஸ். அது அங்க விடுங்க காய்ஸ். இப்போ நான் எங்கேயாவது ஒரு அவசரமான எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாட்டிக்கிறேன்னா என் பக்கத்துல எல்லாம் இருக்கிறானுங்க பாத்தீங்களா, இந்த கிளவி ஏதோ ஒரு மந்திர தந்திரம் போட்டு அந்த ஜாஸ்திக்கு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருக்கு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன பண்ணுவேன்? எப்படியா சொன்னவ? கிளவி என்ன பண்றேன் பாரு. எதுக்கு எதுக்கடி? இல்லங்க நீங்க இட்லி சாப்பிடுவீங்க சட்னி சாப்பிடுவீங்க, அதுக்கு தேங்காவே இல்லங்க. அந்த நாய் வந்து தேங்காவை எடுத்துன்னு போய் அதுக்குள்ள ஏதோ எடுத்துச்சு. எனக்கு தேங்காய் பதில அவன் அரைச்சு கொடுக்குறாங்க. நல்லா ருசியா உட்காந்து சாப்பிடுவீங்களா? அதுக்கு தாங்க. நீ தேங்காய் அரைக்க பாக்கல, என் மண்டையில மிளகா அரைக்க பாக்குறியா? இங்க இருந்து ஓடிடு. என் கண்ணு முன்னாடி வந்த மர்கியா பண்றேன் பாத்துக்க. எங்க எங்கேயோ என் பேர வாய்ஸ் கேக்குதுங்க. எங்க தெரியலங்க. பாட்டி உங்க மூஞ்சி எனக்கு பிடிக்கல.
ஒழுங்கா போயிடுங்க. அது மூஞ்சி மாதிரியா இருக்கு, கீஞ்சி போயிட்டு இருக்குது பாட்டி. அப்புறம் எப்படி அதை பார்க்க பிடிக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. கைஸ் நம்ம ஜெனரேட்டர் கேபிள் செட் பண்ணிட்டோம் கைஸ். கிளவி வந்தாலே என்ன பண்றது? நம்ம சொன்னாலே வந்துரும் கைஸ். ஆமா கைஸ், என் தங்கச்சி தம்பி ப்ரெடிக்ஷன் பண்றலாம் அப்படி டக்குன்னு வந்து நின்னுறாங்க. சாவத்துக்கு முதல் ஆளா வரா கைஸ் அவதான். செகண்ட் தான் கைஸ் கரியன் வரலாம். ஓகே, நம்ம தாத்தாவை எங்க காணல. தாத்தா தாத்தா கொஞ்சம் உயிரை கூடு. தேங்க்யூ தாத்தா, நான் கேட்ட உடனே கொடுத்துட்டேன். எதுக்கு சார் அவரோட வீட கேக்குறீங்க? எவடி அவ கேட்டவளுக்கு 100 ஆயுசு கூட இருக்காது. ஏன்னா அது கேட்டது கிளவிங்க. பாருங்க எப்படிலாம் மிமிக்ரி பண்ணி ஏமாத்துதுன்னு. என்ன பண்றது? கைஸ் நடுவுல இந்த மோகினி பிசாசு வேற. மோகினி பிசாசு விடுங்க. இப்ப நான் வந்து இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன்ல விளையாடிக்கிட்டே, அப்ப வந்து நடுவுல வந்து எலி வந்து என் மேல ஏறிச்சுங்க. கிராணின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு விலங்கு என் மேல ஏறிச்சு. முன்னாடி கிராணின்னு சொன்னேன், என் தம்பி என் மேல பத்துட்டான். என்ன ஏட்டா ஊண்டு வந்துட்டான். அடுத்து இப்போ எலி என் மேல ஏறிச்சு. அடுத்து யார்தான் என் மேல படிக்க போறேன்? இன்னும் வச்சு எதுவுமே தெரியல. ஏன் கிராணி எங்க இருக்குடு? உனக்கு தேங்காய் அரைக்க சட்னி அரைக்க தேங்காய் இல்லைன்னால தேங்காவை வச்சு இப்பதான் அர்த்தம். நீங்க அப்படியே அறுத்துட்டோம். ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? கண்ணும் ஃபியூஸ் போயிடுச்சா? நீ சொல்றது காட்டுறானா? தேங்காய் வேணும்னா தேங்காய் மண்டை என்கிட்ட வா. உனக்கு ஒரு நல்ல வழுக்கு தேங்காவும் உன்னோட ஹஸ்பண்ட் மண்டையை காமிக்கிறேன். நல்ல ஒரு வழுக்கு தேங்காவா இருக்கு. நல்ல ஒரு வழுக்கு தேங்காய். ஏங்க நம்ம இவ்வளவு நாளா வளர்த்தா போயிடுச்சுங்க நாகராணி. ஏங்க நம்ம ஆசையா வளர்த்த காக்காவா அந்த கிழட்டு பேரை போட்டு தாத்தாங்க. எப்படி கிராணி? எதுக்கு அது வேணும்னா 60 சாப்பிடலாம். காக்கா 60 சாப்பிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க காக்கா 60 சாப்பிட்டு. அதனால தாங்க அது ஆசையா வளர்த்தேன். அடி பாவி, அவன் வீட்டுல பூனை இதெல்லாம் வளர்க்கறதுக்கு வாஸ்துக்கு வளர்க்குறாங்க. நீ என்னடி சாப்பிடுறதுக்கு வளர்க்குற? இதுக்குன்னே சொல்றேன், நீ ஏன் நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயா என்னையா நல்லா இருக்க மாட்டேன்ற வந்து ஒரு போடு. கிளம்பு அருந்து போச்சு. கிளம்பு விடுத்துருச்சு. கிளம்பு. ஒருத்தி போராட்டலாம் டிராப் வச்சிருக்கான். ஒரு நல்ல இதுவும் ஆக்க விடுறீங்களா? ஆமா கைஸ், டெய்லி ட்ராப் போட்டுனே இருக்கா கைஸ் கிராணி. ஆமா கைஸ், என் தங்கச்சி சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. பிரிட்ஜ் கேன் கட்டிச்சு. போகும்போதெல்லாம் ட்ராப் போட்டுட்டு போறா கைஸ். பிரிட்ஜ் கேன் கட்டிச்சு கைஸ். டெடி பேர் இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப எடுக்குமா எடுத்தா உங்க வெறியோட சுத்துவாங்க கைஸ். அதுதான் நம்மளுக்கு வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்னு நான் சும்மாவே போயிடுவேன் தானே எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா நீங்க நினைக்கிற தப்பு. இப்போ நான் டெடி பேரே எடுக்க போறேன். இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்சிமம். ஆனா இங்க இல்ல. டெடி பேர் இருந்தா எடுக்கலாங்க. இது இல்லைன்னா இப்போ கிழவன் கையில வர கன் இருக்காது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரிட்ஜுக்கு தூக்கிட்டு அப்படியே பயமே இல்லாமல் போகலாம். இல்லைதான் இருக்கா? இல்லை இதுல இந்த கவர்ல என்னடா வீடு இது? ஒண்ணுமே இல்ல. மோகினி பிசாசு அவ்வளோ வேஸ்ட். மோகினி பிசாசு வேஸ்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பிரிட்ஜ் கிராங்க மாட்டிடலாம். எங்க அண்ணனுக்கு வளருது கைஸ். ஏன்னா அந்த கிழவி வேற அப்பப்ப ரம்மன் சாட்டம் வந்துடுறா கைஸ். பெரிய போலீஸ் நினப்பு கைஸ் அவளுக்கு. போலீஸா? அதெல்லாம் என்ன படிச்சிருப்பா? ஒண்ணுமே வச்சிட மாட்டான். தேவையில்லாத பொருளால் கிடைக்கும். இது வீடு இல்ல கைஸ், குப்பை தொட்டி. இப்ப இது அங்க போட்டா முதலைக்கு எதுவும் சாப்பிட பிடிக்காது. வெறும் நம்மள போட்டா மட்டும் நல்லா லபுக்குன்னு திண்டு கைஸ். ஆமா கைஸ், போறான். எங்கடா போற? நான் தூங்க போகுது.
தூங்க போறியா? நான் ஒரேடியா தூங்க வைக்கிறேன்டா. பாத்தீங்களா கைஸ் உன் கோட்டை சட்டைய? உனக்கெல்லாம் வந்து ஒரு அடி போட்டு அப்படியே அமுக்கி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போயிருந்தாரு, அப்படியே அமுக்கி விட்டேன். ஏங்க நான் இருங்க என்னது யார் அதே? யாருமே இல்லை. நினைச்சதுதான், இதுல எதுவும் இல்லை, வீடே இல்லை, ஒரு குப்பை தொட்டி, எதுவுமே இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபியூஸ் காய்ச்சா போயிடலாம். என் ஃபியூஸும் போச்சு, ஃபியூஸ காணுமே. ஏங்க இட்லி சட்னி ரெடி. ஏமா சட்னி எப்படிமா பண்ண? கீழே ஒரு மாடல் இருந்துச்சுங்க, அது தூக்கி அரைச்சு போட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரிம்மா, சூப்பரா இருக்கும்மா. அவ்வளவுதான். ஒரு டெட் பாடி கன்ஃபார்ம், அந்த ஃபர்ஸ்ட் டெட் பாடி கிளம்புமா. இவ்வளோ சத்தம் வந்துருச்சு, கிளம்பி வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் அடிச்சே வெப்பனை எடுத்துட்டு போறேன், வரட்டும். பாருங்க எப்படிலாம் பேசிக்கிறாங்க, எல்லாம் நல்லா வருது, கேவலமா பாருங்க 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 பாருங்க, அவனுமே இல்லை. அடே இதுக்குதான் நான் வாய விட்டு இருக்குறாரா? இவன் தொண்டையில நான் அது குத்துனாலே நம்ம ஈஸியா எஸ்கேப் பண்ணிடலாங்க. நீ தானே கூப்பிட்டு ஏங்க இவனை பாருங்க, இவனாலேயே நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறேங்க. அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. அரசியலா? நீ என்ன மாவட்ட செயலாளரா? எந்த கட்சிக்கு போற? அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் சகஜம் தான். அடி வாங்கி அடி கொடுக்கறோம்ல, பழிக்கு பழி வாங்குறோம்ல. பாருங்க எவ்வளவு பழையதெல்லாம் பேசிக்கிட்டு, பழைய காலத்து ஆளு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஏமா கிராணி எங்க இருக்க? வரோம், எதிர்க்க வந்துடாது. ஏய் நீ வராதன்னு சொன்னா வரா, வாயை மூடிட்டு உன்னால இருக்க முடியாதடா. வா 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 गाइस, கிழவன் கையில வேற துப்பாக்கி இருக்கும் गाइस. போட்டுண்டா அவ போனா நம்மளுக்கு நல்ல இது, நம்மளுக்கு தாண்டா நல்ல இதுவா இருக்கும். ஏன்னா போயிட்டானா நம்ம ஈஸியா போயிட்டு இதெல்லாம் திறந்து ட்ராப் போட்டு அது எவ்வளோ வேணா ட்ராப் போட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. நம்ம சேஃப் முதல்ல ஓப்பன் பண்ணோம், அது மேலதான் போட்டிருக்கோம். டாப் அண்ட் தண்ணி சொல்லலை கைஸ், மேலதான் போட்டுருக்கு. இப்போ அந்த ரூம் ஆண்டா யாரும் இருக்கக்கூடாது, வேண்டிக்குவோம். இதை யாருமே வரக்கூடாது, நல்ல வேலை யாரும் இல்லை. போய் திறப்போம். என் ஃபியூஸும் காய்ச்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த எஸ்கேப் ஓவர் தண்டனை காட்டம் தன். இந்த சின்சான்ல புதுசா ஒரு ஏலியன் இன்வெர்ஷன் சொல்லி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் என்ன பவர் தெரியுமா சொன்னாங்க? தண்டனைக்கா தண்டிச்சுட்டேன்க்கா போகிறான். இப்போ பாருங்க, இந்த கரெக்டாக போக சொல்லிதான் அவனும் போகிறான். எப்படி இல்லை நம்ம மாஸ்டர் மைண்டுங்க, அதெல்லாம் மாஸ்டர் மைண்டு எதுவாக இருந்தாலும் ஒரு அர்த்தத்தோட பண்ணுவேன். எப்படி நாங்கெல்லாம் பூடி, நாங்கெல்லாம் பிடிக்கணும்னா நீங்களாம் 10,000 வருஷம் ஆகும், நீங்களாம் நீங்கள் பிடிக்கணும்னா. இப்போ பாருங்க, இப்போ நான் அவளை எப்படி ஏமாத்திட்டு போகிறேன் பாருங்க. வா 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 ஒரு ரவுண்ட் அடிப்போமா அடிப்போமா அடிப்போமா. இந்தா நீ அடிச்சுட்டு கிளம்புறேன். அடா காத்துல மெதக்கடா டிராப்பு புதுசா இருக்கு. ஒரு காலர் கவுசிக் பண்ணா தப்பிக்க போறேன், அவ்வளவுதான். இதோட போயிட்டு வரேன், கிளம்புறேன். கீழே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. லைக் பண்ணுங்க. இதோட நம்ம வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த தேர்ஸ்டே அப்படி இல்லைன்னா வெனஸ்டே நைட் அப்லோட் ஆகும். இதுக்கப்புறம் எல்லாரும் லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம ஷேர் பண்ணிருங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்றீங்க. பை பை பாய் பாய் செல்ல குட்டிங்களா. பை பை गाइस, இது முட்டாச்சி.